டெய்லி எபிசோட்ஸை மிஸ் பண்ணாம பார்க்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் கூட இருக்க பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். எபிசோட் 71. ருத்ரன் அனன்யாவை தேடி அனன்யா சிக்கியிருந்த பேஸ்மெண்ட் ஸ்டோர் ரூமிற்கு சென்றான். அப்போதுதான் அந்த கதவு பூட்டப்பட்டிருப்பதை கண்டான். நேரத்தை வீணடிக்க விரும்பாத ருத்ரன் பூட்டையும் அந்த கதவையும் ஒரே நொடியில் உடைத்து உள்ளே சென்றான். அங்கு அனன்யா இருந்த நிலையைக் கண்டு அதிர்ந்து போனான். அனன்யா சுய நினைவின்றி தரையில் மயங்கி கிடந்தாள். அவளை இப்படி பார்த்த ஒரு கணம் ருத்ரனின் உள்ளம் பயத்தில் நடுங்கிப் போனது. அவன் வேகமாக உள்ளே ஓடி அனன்யாவிடம் சென்று அவள் தலையை தன் கைகளில் உயர்த்திப் பிடித்து அவள் முகத்தை லேசாகத் தட்டி அவளை எழுப்ப முயன்றான். அனன்யா, ஏ பொண்டாட்டி, எழுந்திருடி, உனக்கு என்ன ஆச்சு? அனன்யா, எழுந்திரு என்று கத்தினான். அதற்குள் குடும்பத்தினர் அனைவரும் உள்ளே வந்து அனன்யாவின் நிலையைக் கண்டு திகைத்தனர். அனன்யாவின் முகம், கழுத்து, கைகள் என அவள் உடல் முழுவதுமாக சிவந்து இரத்தமெல்லாம் தோலில் இறங்கியதைப் போல காட்சியளித்தது. மேலும் அதில் இரத்தக் குறிகளும் இருந்தன. அதை பார்த்த விஜயேந்தர் கவலையுடன், ருத்ரா, அனன்யாவுக்கு என்னப்பா ஆச்சு? அவ ஏன் இப்படி இருக்கா என்று கேட்டார். ரோகனும் வருத்தத்துடன் அனன்யாவின் கையை பிடித்து அவளை தூக்கி, அண்ணி, எழுந்திருங்க அண்ணி, உங்களுக்கு என்ன ஆச்சு என்று எழுப்ப முயன்றான். பிறகு ருத்ரனை பார்த்து பதட்டமான குரலில், அண்ணா, அண்ணியோட உடம்புல தடிச்சு தடிச்சு எப்படி அடையாளங்களா இருக்கு பாருங்களே என்றான். ருத்ரனின் கண்களும் அந்த அடையாளங்களின் மேல் விழுந்தன. ஆனால் ஆகாஷ் ஏதோ யோசித்து, இதெல்லாம் விடுங்க, நாம முதல்ல அனன்யாவை இங்கிருந்து அழைச்சிட்டு போவோம். இங்க அவளுக்கு மூச்சு விடுறதுல கூட சிரமம் இருக்கலாம். நான் உடனே டாக்டரை வர வைக்கிறேன், நீங்க அவளை தூக்குங்க என்றவர் தன் போனை எடுத்து டாக்டருக்கு அழைத்தார். ருத்ரனும் நேரத்தை வீணடிக்காமல் அங்கிருந்து அனன்யாவை கையில் தூக்கிக் கொண்டு வெளியே வந்தான். எல்லோரும் கவலையுடன் அவன் பின்னாலேயே ஓடினர். ருத்ரன் ஹாலுக்கு வந்தவுடன் அவளை சோஃபாவில் படுக்க வைத்தான். தனுஷை தண்ணீரை கொண்டு வருமாறு அனுப்பிய ருத்ரன் அனன்யாவை எழுப்ப முயன்றான். தனுஷும் புயல் வேகத்தில் தண்ணீர் கொண்டு வந்து தர அனன்யா முகத்தில் தண்ணீரை தெளித்தான். ஆனால் அனன்யாவுக்கு சுய நினைவு திரும்பவே இல்லை. இதனால் அனைவரும் மிகவும் பதட்டமடைந்தனர். ருத்ரன் அமைதியின்றி தவித்தான். தண்ணீரை மீண்டும் மீண்டும் தெளித்தபடி, ப்ளீஸ் எழுந்திரு பொண்டாட்டி, தயவு செஞ்சு எழுந்திரு என்றான். ஆகாஷ் அனைவரையும் பார்த்துவிட்டு ருத்ரனிடம், ருத்ரா, இங்க நேரத்தை வீணாக்க வேண்டாம், அனன்யாவை சீக்கிரம் ஹாஸ்பிட்டலுக்கு அழைச்சிட்டு போலாம் என்றார். ஆகாஷ் சொன்னதை கேட்ட அனைவரும் ருத்ரனை பார்த்து சம்மதமாக தலையசைத்தனர். ஆனால் ருத்ரன் தொடர்ந்து தண்ணீர் தெளித்துக் கொண்டிருந்ததால் அனன்யாவின் கண்ணிமைகள் லேசாக நகரத் தொடங்கின. அதைத் தொடர்ந்து அவளுடைய கண்களும் விரியத் தொடங்கின. இதை பார்த்ததும் அனைவருக்கும் நம்பிக்கை வர ஆரம்பித்தது. மகிழ்ச்சியின் உச்சத்திற்கு சென்ற ருத்ரன் அனன்யாவின் முகத்தை பிடித்துக்கொண்டு, எழுந்திரு பொண்டாட்டி, நான் உன் கூட தான் இருக்கேன், உன் கண்ணை திறந்து என்ன பாரு, ப்ளீஸ், கண்ணை தொற என்றான். அனன்யாவும் தன் கண்களை லேசாக திறந்து நீண்ட மூச்செடுத்து மங்கலான பார்வையுடன் முன்னால் பார்த்தாள். அவளால் எதையும் தெளிவாக பார்க்க முடியவில்லை. ஆனால் தன் கையை இப்படி பிடித்தவன் ருத்ரன்தான் என்ற உணர்வு அவளுக்குள் இருந்தது. அதே நேரம் அனன்யாவின் உதடுகள் ஏதோ சொல்ல விரும்புவது போல தானாக அசைய ஆரம்பித்தன. இதை பார்த்த ருத்ரன் வேகமாக தன் காதை அவள் உதடுகளுக்கு அருகில் கொண்டு சென்றான். சொல்லுமா, என்ன செய்யணும் சொல்லு என்றான். அனன்யாவின் கிசுகிசுப்பான குரலை கேட்டதும் ருத்ரனுக்கு ஏதோ ஞாபகம் வந்தது. அவன் எதுவும் பேசாமல் வேகமாக அனன்யாவை தன் கைகளில் தூக்கிக் கொண்டு படிக்கட்டுகளை நோக்கி நகர்ந்தான். இதை பார்த்த அனைவரும் ருத்ரன் ஏன் அவளை மருத்துவமனைக்கு பதிலாக மாடிக்கு அழைத்துச் செல்கிறான் என்பது போல விசித்திரமாக பார்த்தனர். ஆகாஷும் ரோகனும் ருத்ரனை அழைத்தனர். ஆனால் அவன் அவர்கள் அனைவரையும் புறக்கணித்துவிட்டு அனன்யாவை மடியில் தூக்கிக் கொண்டு மாடிக்கு அழைத்துச் சென்றான். இதை பார்த்த ரோகன் ருத்ரனை நோக்கி நகர முயல விஜயேந்தர் அவனை தடுத்து தன் கனத்த குரலில், ரோகன், நில்லு, போகாத, நீயோ இல்ல ஆகாஷோ இப்ப யாரும் ருத்ரனை ஃபாலோ பண்ணிட்டு போனாலும் அப்படி போறதுல எந்த பயனும் இருக்காது என்றார். ரோகன் தன்னை நிறுத்தியதும் அவன் ஆச்சரியத்துடன் அவரை பார்த்து, ஆனா தாத்தா, அண்ணிய ஹாஸ்பிட்டலுக்கு தானே கூட்டிட்டு போணும், ஆனா அண்ணா அவங்க ரூம்க்கு தூக்கிட்டு போறாரு என்றான். விஜயேந்தர் படிக்கட்டுகளை பார்த்தார். பின் நம்பிக்கையான குரலில், அவன் என்ன செய்யணும்னு அவனுக்கு தெரியும். இந்த மாதிரி இக்கட்டான நேரத்துல அவன் தன்னோட மனைவிக்கு எது நல்லதோ அத மட்டும்தான் அவன் செய்வான். இன்னைக்கு இந்த வீட்டை பொறுத்த வரையில அனன்யா உன் அண்ணியா இருக்கலாம், ஆகாஷுக்கு மகளா கூட இருக்கலாம். ஆனா ருத்ரனோட பார்வையில அனன்யா அவனோட மனைவி. அவளுக்கு என்ன தேவைன்னு அவனுக்கு தெரியும் என்றார். விஜயேந்தரின் பேச்சை கேட்ட அனைவரும் அங்கேயே நின்றனர்.
இன்று முதன்முறையாக விஜயேந்தர் ருத்ரனை இவ்வளவு நம்பிக்கையுடன் பார்த்தார். மேலும் அவன் கண்களில் இருந்த அழுத்தமும் உணர்ச்சிகளும் அவர்களது உறவை அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்வதை தெளிவாக காட்டியது. அனன்யா மீதிருந்த உண்மையான காதல் இன்று ருத்ரனின் கண்ணில் வெளிப்பட்டுவிட்டது. அதனாலேயே இனி எல்லாம் சரியாகிட வேண்டும் என்று மனதிற்குள் வேண்டிக் கொண்டார் விஜயேந்தர். மறுபுறம் ருத்ரன் அனன்யாவை தங்கள் அறைக்கு அழைத்து வந்தவன் நேராக அவளை வாஷ்ரூமுக்கு அழைத்துச் சென்றான். அங்கே அனன்யாவை வசதியாக தன் கைகளில் பிடித்து தன் மார்போடு சேர்த்து அணைத்து குளிர்ந்த தண்ணீர் ஷவரை ஆன் செய்தான். பிறகு அவனே அவளுக்கு கீழே சரியாக நின்று அவளை பிடித்துக் கொண்டான். திடீரென பாய்ந்த குளிர்ந்த நீர் காரணமாக அனன்யா நடுங்கி ருத்ரனின் சட்டையை இறுகப் பிடித்துக்கொண்டு அவன் மார்பில் ஒன்றி தன்னை மறைத்துக் கொண்டாள். ருத்ரனும் அவளை தன் கைகளில் பிடித்தான். அனன்யாவின் உடல் வெப்பத்தால் உள்ளே இருந்து எரிவது போல இருந்தது. ஆனால் இப்போது குளிர்ந்த நீர்த்துளிகள் அவளின் உடலை தொட்டதும் அவள் சிறிது நன்றாக உணர ஆரம்பித்தாள். அவளது இதயத் துடிப்பு மிக வேகமாக இருந்தது. அவளது உதடுகள் தண்ணீரால் எரிவது போல இருந்தது. சிறிது நேரம் அப்படியே இருந்த அனன்யா பிறகு மெதுவாக தலையை உயர்த்தி ருத்ரனை பார்த்தாள். பாதி திறந்த கண்களை முழுதாக திறக்க முயன்றாள். அதே நேரம் ருத்ரன் அனன்யா அசைவதை பார்த்து தலையை குனிந்து அவளை பார்க்கத் தொடங்கினான். இப்பொழுது இருவரும் ஷவரில் நனைந்து கொண்டிருந்தனர். அனன்யாவின் கண்கள் ருத்ரனின் கண்களை சந்தித்தன. அவளின் பார்வை அவனது மூக்கைக் கடந்து அவன் உதடுகளில் நின்றது. அதே நேரம் நெற்றியிலும் கண்களிலும் இருந்து வழிந்த நீர் முகத்தை நனைத்து ருத்ரனின் உதடுகளை தாண்டி குதித்தன. இதை பார்த்த அனன்யாவின் உள்ளம் எரியும் உதடுகளின் தாகத்தை தணிக்க ஒரு வழியை கண்டுபிடித்தது போல நகர ஆரம்பித்தது. நேரத்தை வீணாக்காத அனன்யா, ருத்ரனின் காலரை பிடித்து மேலும் தன்னை நோக்கி இழுத்து லேசாக நிமிர்ந்து தன் கால் விரல்களில் நின்றவள் அவன் உதடுகளை நெருங்கி மிக லேசாக தன் உதடுகளால் அவனைத் தொட்டாள். அனன்யாவின் முதல் முத்தமிது. அவள் இந்த உணர்வை மிகவும் ரசித்துக் கொண்டிருந்தாள். அவளுக்குள் இருந்த உற்சாகம் அவளை மேலும் முன்னேற வேண்டும் என்பது போல தூண்டியது. அனன்யா என்ன செய்ய விரும்புகிறாள் என்று முதலில் ருத்ரனுக்கு புரியவில்லை. ஆனால் அவளது உதடுகளின் லேசான ஸ்பரிசத்தால் அவளுக்கு தாகமெடுத்திருக்கலாம் என்பது போல ஏதோ லேசாக உணர ஆரம்பித்தான். தொடர்ந்து அனன்யா மீண்டும் தன் சூடான எரியும் உதடுகளை ருத்ரனின் குளிர்ந்த உதடுகளில் வைத்து முத்தமிட ஆரம்பித்தாள். இந்த நிமிடத்தில் ருத்ரன் கிட்டத்தட்ட உறைந்து போயிருந்தான். அனன்யா இப்படிச் செய்வாள் என்று அவன் நினைக்கவே இல்லை. மனம் வெறுமையாகிப் போனது போல இருந்தது. இப்போது அவன் காற்றில் பறப்பது போல உணர்ந்தான். இந்த முத்தத்தை மெல்ல அனுபவித்தவன் உடலில் இதயத் துடிப்பைத் தவிர வேற எந்த அசைவும் இல்லை. அதே சமயம் ருத்ரனின் உதடுகளை மென்மையாக முத்தமிட்டுக் கொண்டிருந்த அனன்யா ருத்ரனின் குளிர்ந்த ஸ்பரிசத்தால்தான் தனக்குள் எழும் வெப்பத்தை குறைக்க முடியும் என்பது போல கொஞ்சம் கொஞ்சமாக காட்டுத்தனமாக மாறிக்கொண்டிருந்தாள். அவள் வேகத்தில் ருத்ரனின் உதடுகளை 2-3 முறை லேசாக கடித்தது கூட ருத்ரனுக்கு உற்சாகத்தைத்தான் உண்டாக்கியது. ஆனால் அனன்யாவின் சம்மதமில்லாமல் மீண்டும் ஒரு முறை அவளை காயப்படுத்திவிடக் கூடாது என்பதிலும் ருத்ரன் உறுதியாக இருந்தான். அதனாலேயே அவன் தனக்குள் எழும் உணர்ச்சிப் பேரலையை பெரிய அளவில் கட்டுப்படுத்திக் கொண்டான். மேலும் இந்த நேரத்தில் அனன்யா முழு சுய நினைவிலும் இல்லை. அவளுக்குள் எரியும் உணர்வை குறைக்கவே தனது ஆதரவை எடுத்துக் கொண்டிருக்கிறாள் என்பது ருத்ரனுக்கும் புரிந்தது. அனன்யாவும் ருத்ரனும் குளிர்ந்த நீரின் கீழ் நின்று கொண்டு ஒருவர் மீதொருவர் கொண்ட காதலில் மூழ்கிக் கொண்டிருக்க அனன்யா தொடர்ந்து ருத்ரனின் உதடுகளை மிகுந்த ஆர்வத்துடன் முத்தமிட்டுக் கொண்டிருந்தாள். ருத்ரனின் பொறுமை கூட மெல்ல உடைந்து போக ஆரம்பித்தது. மறுபுறம் அனன்யா ருத்ரனின் எந்த அசைவையும் பார்க்காததால் திடீரென்று நின்று அவனிடமிருந்து கொஞ்சம் விலகினாள். மெதுவாக கண்களைத் திறந்து அவனிடம் தன் காதலுக்கு ஈடாக எதையோ கேட்பது போல ஈர்ப்பு நிறைந்த கண்களால் அவனை பார்த்தாள். அனன்யா நிறுத்தியதும் ருத்ரனும் தன் கண்களைத் திறந்து அனன்யாவின் கண்களை பார்த்தான். அவனுக்குள் இருக்கும் காதலும் அவனது ஆர்வத்தை மெல்ல அதிகரித்து அவளை நோக்கி ஈர்த்தது. இருவரின் முகங்களும் மிக நெருக்கமாக இருந்ததால் மூச்சுக்காற்றின் வெப்பம் அதிகரித்தது. சுவாசத்தின் அளவு கூடி ஒருவருக்கொருவர் ஆழ்ந்த அன்பில் மூழ்கத் தொடங்கினர். மோகத்தீ கொழுந்துவிட்டது. அதே நேரம் அவர்களின் மூக்குகள் ஒருவருக்கொருவர் உரசி ஒரு இனிமையான உணர்வை அளித்தன. இன்று அனன்யாவின் சூடான உடல் ருத்ரனின் குளிர்ச்சியான உடலை முழுவதுமாகத் தழுவிக்கொள்ள முயன்றது. அதற்கு மேல் தாங்க முடியாமல் பொறுமை இழந்த ருத்ரன்
அனன்யாவின் இடுப்பை வேகமாக பிடித்து உயர்த்தி சுவரை நோக்கி நகர்த்தி சாய்த்தான். அனன்யாவின் கண்களை ஒருமுறை பார்த்தவன் அவளது நெற்றியை நோக்கி நகர்ந்து அவளை மிகவும் அன்பாக முத்தமிட்டான். அவனது இனிமையான இந்த ஸ்பரிசத்தில் அனன்யாவின் கண்கள் தானாக மூடியது. வழி தெரியாமல் காடுமேடெல்லாம் அலைந்த சிறுமி இறுதியாக தன் வீடு வந்து சேர்ந்தது போல நிம்மதியாக உணர்ந்தாள். மேலும் அவள் ஏங்கிய உணர்வை அனுபவித்த உடனேயே அவள் உடல் கூச ஆரம்பித்து வெட்கத்தில் சுருங்கியது. ருத்ரன் மெதுவாகவும் ஆழமாகவும் அவளது இரு கண்களையும் அன்புடன் முத்தமிட்டு அவளது இரு கன்னங்களையும் தன் உதடுகளால் தொட்டு உணர்ந்தான். ருத்ரனின் விரல்கள் அவள் கழுத்தை தொடர்ந்து வருடிக் கொண்டிருந்தன. அனன்யாவின் உதடுகள் நீர்த்துளிகளால் நடுங்கின. அதை ருத்ரன் தன் உதடுகளால் அன்புடன் தொட்டு வருடி அவளின் நடுக்கத்தை அவனது அன்பின் அணைப்பின் அலையாக மாற்றினான். இன்று இருவருக்குமே இந்த உணர்வில் மூழ்கிவிட வேண்டும் என்று தோன்றியது. அனன்யாவின் ஒரு கை ருத்ரனின் காலரை இறுகப் பிடித்தது. மறு கை அவன் தலைமுடிக்குள் மெதுவாக ஓடியது. ருத்ரனின் கை அனன்யாவின் கழுத்தை தாண்டி நகர்ந்தது. அவனது உதடுகள் அவளது முகமெங்கும் முத்தெடுத்துவிட்டு உதட்டின் ஆழத்துக்குள் மூழ்கத் தொடங்கியது. சில நிமிடங்களுக்குப் பிறகு ருத்ரன் அவள் கண்களில் தன்னை பற்றிய உணர்வைத் தேட அவள் உதடுகளை விட்டு நகர்ந்தான். ஆனால் அனன்யாவோ அந்த நிமிடத்திற்குப் பிறகும் கண்களை திறக்க விரும்பவில்லை. அவள் கண்களை மூடிக்கொண்டு தன் உணர்வுகள் மூலம் இன்னும் ருத்ரனையே பார்த்துக் கொண்டிருந்தாள். அவளின் ஏக்கத்தை புரிந்து கொண்ட ருத்ரன் மெதுவாக அவள் காதுகளுக்கு அருகில் சென்று மிகவும் மெதுவாக கிசுகிசுப்பான போதை ஏற்றும் குரலில் பொண்டாட்டி என்றான். அனன்யாவை அப்படி அழைத்தபடி அவள் கழுத்தில் லேசாக முத்தமிட்டான். அனன்யாவின் உடல் சிலிர்த்தது. ருத்ரனுடன் அப்படிப்பட்ட பரவச நிலையில் அவனின் ஸ்பரிசம் அனன்யாவின் முழு உடலுக்கு ஒரு அதிர்ச்சி அலையை அனுப்புவது போல தோன்றியது. அவள் முற்றிலும் நடுங்கினாள். ருத்ரன் அனன்யாவுடன் மிகவும் நெருக்கமாக இருந்தான். அதனால் அவளின் அந்த தயக்கத்தின் காரணத்தை அவனும் உணர்ந்தான். நொடிகள் நிமிடங்களாகக் கடக்க இருவரும் அந்த குளிர்ந்த நீரின் கீழ் வெகுநேரம் நின்று கொண்டிருப்பதை அப்போதுதான் ருத்ரன் உணர்ந்தான். அனன்யாவின் அலர்ஜிக்கு குளிர்ந்த நீரோ அல்லது குளிர்ந்த இடமோதான் சிறந்தது. இதைப் பற்றி அனன்யாவே ஒரு முறை ருத்ரனிடம் பேசிக் கொண்டிருந்தபோது சொல்லியிருந்தாள். அதனால்தான் நேரத்தை வீணாக்காமல் அனன்யாவை பாத்ரூமுக்குள் அழைத்து வந்திருந்தான் ருத்ரன். மேலும் அனன்யாவின் உடலிலிருந்த சிவப்பு நிறம் இப்போது வெகுவாக மறைந்துவிட்டது. ஆனால் இதனால் அனன்யாவுக்கு குளிர்ச்சியாகவோ அல்லது காய்ச்சலோ வந்துவிடுமோ என்று பயந்த ருத்ரன் ஷவரை வேகமாக அணைத்துவிட்டு அவளிடமிருந்து விலகி தன் கையை நீட்டி அனன்யாவை ஒரு டவலால் போர்த்தினான். அனன்யா இப்போது மெதுவாக கண்களை திறந்து அவளை உலர்த்துவதில் மும்முரமாக இருந்த ருத்ரனை பார்த்தாள். அவனுடைய கவலையான முகத்தில் பதட்டம் நிறைந்திருந்தது. அதை பார்த்த அனன்யா லேசாகச் சிரித்தாள். அதே நேரம் அனன்யாவை பற்றி கவலைப்பட்ட ருத்ரன் அவளிடம், நீ சீக்கிரம் ட்ரெஸ் மாத்தணும், இல்லனா உனக்கு உடம்பு சரியில்லாம போயிடும் என்றான். பின் அனன்யாவை நோக்கி டவலை நீட்ட அதுவரை ருத்ரன் மற்றும் சுவரின் ஆதரவுடன் நின்றிருந்த அனன்யா தானாக நின்று டவலை வாங்கப் போனாள். இதனால் அவளது உடல் லேசாகத் தடுமாற சட்டென ருத்ரன் அவளை பிடித்து தன் கை வளைவுக்குள் கொண்டு வந்தான். இருவரின் பார்வையும் மீண்டும் இணைந்தது. அனன்யாவின் கண்கள் லேசாகச் சொருகுவதையும் அவள் மயக்கமடைய போவதையும் ருத்ரன் உணர்ந்தான். அனன்யாவை பற்றிய அவனது கவலை அதிகரித்தது. ஏனென்றால் ஒவ்வாமை அறிகுறிகள் மறைந்துவிட்டன. அவளுடைய சுவாசமும் சீராகிவிட்டது. ஆனால் அவளுடைய உடல்நிலை இன்னும் சரியாகவில்லை. மேலும் இப்போது பிரச்சனை என்னவென்றால் அனன்யா உடைமாற்றும் நிலையிலில்லை என்பதும் அவள் தன்னை தவறாக புரிந்து கொள்ள ருத்ரன் தயாராக இல்லை என்பதும் தான். அவன் அனன்யாவை ஒரு முறை பார்த்துவிட்டு இப்போது அவளுக்கு எது மிக முக்கியம் என்று தனக்குள்ளேயே கேட்டான். பிறகு ஆழ்ந்த மூச்சை இழுத்து மெதுவாக தன் கையை அனன்யாவின் தோளுக்கு நகர்த்தி அவளது ஆடையை கழற்றினான். ருத்ரன் தன் உடைகளை மாற்றுவதை அனன்யா உணர்ந்தாள். ஆனால் அவளுக்கும் தன் உடைகளை மாற்றிக்கொள்ளும் அளவுக்கு தனக்கு நிதானமில்லை என்று புரிந்தது. எனவே சூழ்நிலையை ஏற்றுக்கொண்டு அமைதியாக கண்களை மூடி ருத்ரனை நம்பினாள். ருத்ரன் அவளது உடைகள் அனைத்தையும் அவள் உடம்பிலிருந்து மிகவும் கவனமாகப் பிரித்து ஒரு டவலால் சுற்றி அவளை வெளியே அழைத்துச் சென்று கவனமாக அவளை படுக்கையில் படுக்க வைத்து ஒரு போர்வையால் சரியாக மூடினான். பிறகு அவளது நெற்றியில் அன்புடன் முத்தமிட்டு உடை மாற்றுவதற்காக வேகமாக பாத்ரூமுக்குள் சென்றான். போகும் முன்
ஜெகனை அழைத்து ஒரு பெண் மருத்துவரை அழைக்கச் சொல்லி சில ஆர்டர் கொடுத்தான். பின் தன் உடைகளை வேகமாக மாற்றிக்கொண்டு அனன்யாவிடம் ஒரு டவலுடன் வந்தவன் அவள் அருகில் அமர்ந்து அவளது முகம், முடி என டவலால் நன்றாகத் துடைத்துவிட்டு அவள் முகத்தையே வெறித்துப் பார்த்தான். சிறிது நேரம் கழித்து டாக்டரும் ஜெகனும் வந்தனர். ஜெகனை வெளியில் இருக்கச் சொன்ன ருத்ரன் டாக்டரை மட்டும் உள்ளே அழைத்தான். அனன்யாவை பரிசோதித்த டாக்டர் ருத்ரனிடம் அவளது ஒவ்வாமை பற்றி கேள்வி எழுப்பினார். மேலும் அனன்யாவுக்கு 2 ஊசிகளை செலுத்திவிட்டு மிகவும் மரியாதையுடன், மிஸ்டர் ருத்ரன், உங்க வைஃப் கம்ப்ளீட்லி ஆல்ரைட். ஒவ்வாமை டெம்பரேச்சர் காரணமாதான் பலவீனமாகி இருக்காங்க. ரெஸ்ட்ல இருக்கட்டும். மருந்து கொடுத்ததுனால தூக்கத்துல இருப்பாங்க. டோன்ட் வரி. நீங்க அவங்கள தண்ணில நிக்க வைக்கலனாதான் விஷயம் சீரியஸா மாறியிருக்கும். இனி நோ ப்ராப்ளம். நான் கிளம்புறேன் என்றார். ருத்ரனின் காதுகள் டாக்டரின் வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருந்தாலும் அவனது கண்களும் கவனமும் அனன்யா மீதே பதிந்திருந்தது. ருத்ரனின் பார்வையை பின்தொடர்ந்து அனன்யாவை பார்த்த டாக்டர் அவனது காதலைப் பார்த்து லேசாகச் சிரித்துவிட்டு எதுவும் பேசாமல் சென்று விட்டார். அறைக்கு வெளியே ஜெகன் டாக்டருக்காக காத்திருந்தான். அவர் வெளியே வந்ததும் அவரை அழைத்துச் செல்லும் போது ஜெகனின் போனுக்கு ஒரு மெசேஜ் வந்தது. எடுத்துப் பார்த்த ஜெகனின் கண்களில் ஒரு பேய்ச்சிரிப்பு தோன்றியது. எபிசோட் 72. டாக்டர் சென்றதும் ருத்ரன் அனன்யாவின் அருகில் படுத்து அவள் மார்பில் தலை வைத்து சில கணங்கள் அமைதியாக இருந்தான். அனன்யாவை வீட்டில் காணாமல் பயந்து போய் தேடியதிலிருந்து அவளது கடினமான நிலையை பார்த்ததுவரை ஒன்று விடாமல் அவன் மனதில் ஓடிக்கொண்டிருந்தது. ஆனால் உணர்ச்சிகளற்ற அவன் முகத்திலிருந்து யாராலும் எதையும் கண்டறிய முடியாது. அனன்யாவை அந்த நிலையில் பார்த்ததும் ஒரு கணம் எப்படி மூச்சு விட வேண்டும் என்பதை கூட மறந்தது போல உணர்ந்தான் ருத்ரன். இப்போதும் அவனது இதயம் அனன்யாவை எண்ணி பயந்தது. அவன் உணர்ச்சிகள் எதையும் வெளிப்படுத்தவில்லை. ஆனாலும் அவனது இதயத்தின் ஒரு மூலையில் இன்னும் ஒரு பயம் இருந்தது. ஒருவேளை அனன்யா என்னை விட்டு விலகிப் போனா என்னால உயிர் வாழ முடியுமா? அவ இல்லாம என்னால மூச்சு கூட விட முடியலையே. அவளுக்கு ஏதோ ஆகப் போகுதுன்னு என் உயிரே துடிச்சிருச்சு. இனி இவ இல்லாம என்னால இருக்க முடியாது என்று நினைத்துக் கொண்டு இருந்த ருத்ரன் தன் ஈரமான கண்களை உயர்த்தி அனன்யாவை பார்த்தான். அவளின் தலையைத் தொட்டு வருடியவன் கலங்கிய குரலில், மன்னிச்சிரு பொண்டாட்டி, நான் உன்னை விட்டு போயிருக்க கூடாது. இது ஏன் தப்புதான். நான் தான் உன்னோட இந்த நிலைக்கு பொறுப்பு. என் பேரையும் என்னோட உரிமையையும் நான் உனக்கு கொடுத்து என்னோட இணைச்சுக்கிட்டேன். ஆனா அந்த பேரோட வர்ற ஆபத்து உன்னை பலியா கேக்கும்னு நான் யோசிக்க மறந்துட்டேன். ஆனா இதுக்கப்புறம் யாராவது உன்னை தொடணும்னு நினைச்சா கூட அவனோட உலகத்தையே அழிச்சிருவேன். இது நான் உனக்கு செஞ்சு தர ப்ராமிஸ் என்ற ருத்ரன் அனன்யாவின் நெற்றியில் முத்தமிட்டு அவளை தன் மார்போடு அணைத்துக் கொண்டான். காலை நேரம். இரவே அனன்யா குணமடைந்த செய்தி வீட்டிலிருந்த எல்லோருக்கும் கிடைத்துவிட்டது. அதனால் அனைவரும் அமைதியாக இருந்தனர். மேலும் இந்த நேரத்தில் அனன்யாவை யாரும் சந்திக்க வேண்டாம் என்று ருத்ரன் தடை விதித்திருந்ததால் அனன்யாவின் அறையை விட்டு ருத்ரன் வெளியேறும் வரை அனைவரும் ஆவலுடன் காத்திருந்தனர். ஆகாஷ் ஹாலில் உட்கார்ந்து கொண்டிருந்தார். திடீரென்று விஜயேந்தர் அவரது அறையிலிருந்து வந்தார். ரோஹன் படிக்கட்டுகளிலிருந்து இறங்கி அவருடன் சோஃபாவில் அமர்ந்தான். ரோஹன் மேல் நோக்கிப் பார்த்து கவலை தோய்ந்த குரலில், அப்பா, அண்ணி எப்படி இருக்காங்க? அண்ணன்கிட்ட பேசுனீங்களா என்று கேட்டான். ஆகாஷ் இல்லை என்று தலையாட்டினார். விஜயேந்தர் மீண்டும் மிகவும் சோகமான குரலில், பாவம் அனன்யா, நேத்து என்ன நடந்துச்சு? அவளுக்கு என்ன ஆச்சுன்னே எனக்கு தெரியல. சரி பாப்போம், ருத்ரன் வரட்டும், அவன்கிட்ட பேசுவோம். அப்புறம் பூசாரி கிட்ட பேசி அனன்யா பேர்ல ஒரு பூஜைக்கு ஏற்பாடு செஞ்சிருவோம் என்றார். அவர் சொல்வதை கேட்டுவிட்டு ஆகாஷ் சம்மதமாக தலையசைத்தார். பிறகு வேலைக்காரன் அனைவருக்கும் டீ பரிமாறினான். விஜயேந்தர் கை டேபிளில் இருந்த நியூஸ் பேப்பரை நோக்கி நகர்ந்தது. அவர் பேப்பரை பிரித்து அந்த தாளின் முதல் பக்கத்தில் இருந்ததை கவனித்தவருக்கு அவர் சுய நினைவை இழப்பது போல தலை சுற்றியது. அவர் ஆச்சரியத்துடன், இது எப்போ நடந்துச்சு என்றார். ஆகாஷ் தன் தந்தையின் முகபாவனையை பார்த்து குழப்பத்துடன் அவரை பார்த்தார். அப்பா, என்னாச்சு? எல்லாம் நல்லா இருக்குதானே என்று கேட்டார். விஜயேந்தர் பேப்பரை ஆகாஷை நோக்கி நீட்டி, சமீரா குடும்பத்தை பத்தி தான் நியூஸ் வந்திருக்கு. என்னமோ டோட்டல் ஃபேமிலியே மொத்தமா கவுந்துட்டதா, நீயே பாரு என்றார். அதே நேரம் ருத்ரனின் அறையில் அனன்யாவின் கண்கள் மெதுவாக திறக்கப்பட்டன. முதலில் அவள் பார்வை வீட்டின் சீலிங்கில் விழுந்தது. அனன்யா தனது இமைகளை 2-3 முறை சிமிட்டி சில அமைதியான சுவாசங்களை எடுத்தாள். அப்போதுதான் நேற்றிரவு நடந்த சம்பவம்
அவள் மனதில் பளிச்சிடத் தொடங்கியது. எப்படி திடீரென்று ஸ்டோர் ரூமுக்குள் அடைத்து வைக்கப்பட்டாள்? அதே சமயம் அலர்ஜியால் அவள் உயிர் பிரியும் தருவாயிலிருந்தாள். இதையெல்லாம் யோசித்து மரணிக்கப் போகிறோம் என்று அவள் எண்ணியபடி அவள் லேசான கண்களை திறந்தபோது அவள் நெருங்கிய ஒரு பழக்கமான உணர்வை உணர்ந்தாள். பிறகு ருத்ரனின் கைகளில் குளிர்ந்த நீரில் நனைந்தாள். அதே சமயம் அவளே முன்வந்து ருத்ரனை அப்படியே முத்தமிட்டாள். இதெல்லாம் நினைவுக்கு வந்தவுடன் அனன்யாவுக்கு கொஞ்சம் வெட்கம் வந்தது. அவள் கன்னங்கள் சிவக்க ஆரம்பித்தது. அதையே சில நொடிகள் நினைத்துக் கொண்டிருந்தவள் பிறகுதான் தன் உடலில் ஏதோ கனமானதாக உணர்ந்தாள். அவளால் ஒரு இன்ச் கூட நகர முடியவில்லை. அதே நேரத்தில் அனல் மூச்சு கழுத்தில் சுடுவதை உணர்ந்தாள். அவள் லேசாக கண்களை தாழ்த்தியபோது ருத்ரன் தன் அருகில் தூங்கிக் கொண்டிருப்பது புரிந்தது. அனன்யாவின் உடல் அவனது கனமான உடலின் கீழ் போர்வைக்குள் புதைந்து கிடந்தது. அவளது உடலில் பாதியை மறைத்துக் கொண்டு கழுத்தில் முகம் புதைத்துக் கொண்டு தூங்கிக் கொண்டிருந்தான் ருத்ரன். பாவம் அனன்யா. அவனின் இந்த நெருக்கத்தில் தன் இதயத் துடிப்பின் வேகத்தை கட்டுப்படுத்திக் கொள்ள சற்று தவித்துப் போனாள். ருத்ரனுடன் இத்தனை நெருக்கத்தில் இருப்பது அவளுக்கு மிகவும் கடினமாக இருந்தது. அவளது இதயத் துடிப்பு அதிகமாகி மூச்சு விடுவதும் சற்று வேகமானது. அப்போது அவளின் இந்த லேசான அசைவு காரணமாக ருத்ரன் கண்கள் திறக்க மெதுவாக தலையை உயர்த்தி தன் மூச்சை கட்டுப்படுத்த முயன்று அனன்யாவை பார்த்தான். அவளை பார்த்த ருத்ரன் அன்புடன் அவள் கன்னங்களை தடவி, "ஏய் பொண்டாட்டி, எழுந்துட்டியா? இப்ப எப்படி இருக்கு?" என்று கேட்டான். அனன்யா அவன் கண்களையே குறுகுறுவென பார்க்க ஆரம்பித்தாள். இன்றைக்கு அந்த கண்களில் ஏதோ ஒன்று அனன்யாவை அவளது ஆர்வத்தை அதிகரிக்கச் செய்தது. அவள் ருத்ரனிடம் தொலைந்த தொனியில், "நல்லா இருக்கேன்" என்றாள். இதைச் சொல்லும்போதே அனன்யாவின் பார்வை அவன் கண்கள் வழியாக உதடுகளை நோக்கிச் சென்றது. அதை பார்த்ததும் நேற்றைய தினம் அவள் செய்த செயல்கள் மீண்டும் நினைவுக்கு வந்தது. அவளாக முதல் முறை முத்தமிட்டது அவளுக்கு வெட்கத்தை தந்தது. அந்த எண்ணத்தை மாற்ற எண்ணியவள் சுற்றி பார்த்துவிட்டு வேகமாக, "ப்ளீஸ் எழுந்திருங்க. நீங்க எந்திரிச்சாதான் நான் எழுந்திருக்க முடியும். நான் கீழே போகணும்" என்றாள். அவள் முகத்திலிருந்த வெட்கமும் அதற்கான காரணமும் ருத்ரனின் கண்களிலிருந்து மறைக்கப்படவில்லை. எனவே அவன் அவள் சொல்வதை கேட்டு குறும்புத்தனமாக அவளிடம் நெருங்கி வந்து, "அதெப்படி விட முடியும்? முதல்ல நீ நேத்து நைட் ஆரம்பிச்சுட்டு முடிக்காம விட்டுட்டு போன வேலைய முதல்ல முடிச்சு விடு" என்றான். இதை கேட்டு அனன்யா கண்களை உயர்த்தி குழப்பத்துடன் அவனை பார்க்க ருத்ரன் அவளுக்கு நேரமே கொடுக்காமல் அவள் உதட்டில் தன் உதடுகளை லேசாகப் பதித்து அவளை முத்தமிட ஆரம்பித்தான். அனன்யா ஒரு கணம் திகைத்துப் போனாள். ஆனால் அவளும் விரைவாக கண்களை மூடிக்கொண்டு அந்த உணர்வை உணர ஆரம்பித்தாள். ருத்ரன் அனன்யாவை மிக மென்மையாக முத்தமிட்டுக் கொண்டிருந்தான். அவனால் வார்த்தைகளால் வெளிப்படுத்த முடியாத தன் காதலை, அவளின் மீதான அக்கறையை முத்தத்தில் வெளிப்படுத்த விரும்பினான். இருவரும் இதுவரை பேசாத உணர்வுகளை ஒருவருக்கொருவர் முத்தத்தால் வெளிப்படுத்தத் தொடங்கினர். சில நிமிடங்களுக்குப் பிறகு ருத்ரன் அனன்யாவை விட்டு நகர்ந்தபோது அனன்யா வெட்கத்துடன் ருத்ரனின் தோளில் தலையை மறைத்துக் கொண்டாள். அதைக் கண்ட ருத்ரனின் முகத்தில் ஒரு சிறிய ஆனால் இனிமையான புன்னகை பரவியது. அவனும் அனன்யாவை தன் கரங்களில் தாங்கிக் கொண்டிருந்த இந்த சில நொடியை மனதார உணர ஆரம்பித்தான். சிறிது நேரத்தில் ருத்ரன் எழுந்திருக்க அனன்யாவும் எழுந்திருக்க விரும்பினாள். ஆனால் அவளை பிடித்து படுக்கையில் படுக்க வைத்த ருத்ரன் அவள் தலையை அன்பாகத் தடவி, "இல்ல இல்ல பொண்டாட்டி, நீ எழுந்திருக்கவே கூடாது. டாக்டர் உன்னை ஃபுல் ரெஸ்ட்ல இருக்க சொல்லியிருக்காரு. அதனால இன்னைக்கு முழுக்க உனக்கு ரெஸ்ட் தான்" என்றான். இதை கேட்ட அனன்யா முகம் சுளித்து, "ஆனா எப்படி? மத்த எல்லாத்தோட கால சாப்பாடு, தாத்தாவோட மருந்து, அப்பாவோட" என்று கூறிக்கொண்டே சென்றவளின் உதடுகளின் மேல் ஒற்றை விரலை வேகமாக வைத்து அவளை அமைதிப்படுத்திய ருத்ரன், "ஷ், ஏய் பொண்டாட்டி, இரு இரு இரு, அடுக்காத, போலாம், பொறுமையா போலாம். அப்புறம் இதெல்லாம் நீதான் செய்யணும்னு அவசியம் இல்ல. இந்த வேலைக்கெல்லாம் நம்ம வீட்ல வேலைக்காரங்க இருக்காங்க, அவங்க பாத்துப்பாங்க" என்றவன் சற்றே கடுமையான தொனியில், "இன்னைக்கு முழுக்க நீ ரெஸ்ட்ல தான் இருக்கணும். வேற எதுவும் பண்ணக்கூடாது. சொல்லிட்டேன். இதுக்கு மேல உன் எக்ஸ்பிளனேஷன் எதுவும் எனக்கு தேவையில்ல. நான் கேட்கவும் மாட்டேன்" என்றான். ருத்ரன் இப்படி பேசியதும் முகத்தைச் சுளித்த அனன்யா தலையை தாழ்த்திக் கொண்டாள். அவளது சோகமான முகத்தை பார்த்த ருத்ரன் தன் விரலால் அவள் முகத்தை அன்புடன் உயர்த்தி குறும்புத்தனமாக, "சரி, உனக்காக வேணும்னா நான் இப்போ ஒரு வேலை தரேன். அத வேணும்னா நீ செய். முக்கியமா அந்த வேலைய உன்னால மட்டும்தான் செய்ய முடியும்" என்றான். அனன்யா அவனை பார்த்து கேள்வியாக தன் பார்வையை உயர்த்தினாள். உடனே அவள் அருகில் வந்த ருத்ரன் அவள் காதில் கிசுகிசுப்பான குரலில், "வேறென்ன,
நீ நேத்து முடிக்காம பாதியில விட்ட வேலைதான். அந்த வேலைதான் உன்னால மட்டும் செய்ய முடிஞ்ச வேலை என்றபடி ருத்ரன் அவள் அருகில் செல்ல அனன்யா அவனது வார்த்தைகளின் குறும்பை புரிந்து கொண்டு அவனை வேகமாக தள்ளிவிட்டு போர்வையால் தன்னை மூடிக்கொண்டு இல்ல இல்ல அந்த வேலையெல்லாம் செய்ய முடியாது, நான் பேசாம ரெஸ்டே எடுக்கிறேன், குட் நைட் என்ற அனன்யா கண்களை மூடிக்கொண்டு அவளது இதயத் துடிப்பை அடக்க முயன்றாள். ருத்ரன் இப்படி அருகில் வருவதும் அவனது இது போன்ற இனிமையான நடத்தையும் எப்பொழுதும் அவளை அமைதியடையச் செய்தது. அதே சமயம் அவளின் செயலைக் கண்ட ருத்ரன் சிறிது நேரம் சிரித்தான். பிறகு படுக்கையிலிருந்து எழுந்து போனை எடுத்துக்கொண்டு அனன்யாவை பார்த்துவிட்டு பாத்ரூமுக்குள் சென்றான். அனன்யா பாத்ரூம் கதவு மூடும் சத்தம் கேட்டு நிம்மதி பெருமூச்செடுத்து போர்வையிலிருந்து முகத்தை வெளியே எடுத்து கதவை பார்த்தாள். பின் வேகமாக அமர்ந்தவள், உனக்கு என்ன ஆச்சு அனன்யா? ஏன் இப்பெல்லாம் அவர் பக்கத்துல வந்தாலே நீ உன் கண்ட்ரோலை இழக்கிற? உன்னையே உன்னால கட்டுப்படுத்த முடியாதுன்னா எப்படி? கடவுளே, நான் என்ன செய்ய போறேன்? நீங்களே எனக்கு ஒரு வழி சொல்லுங்க. முன்னாடி அவர் ரொம்ப முரட்டுத்தனமா இருந்தாரு, அது எனக்கு பிடிக்கவே இல்ல. ஆனா இப்பதான் அவர் ரொம்ப ஸ்வீட் ஆயிட்டாரே. ஆனா அதுக்கும் நான் பயப்படுறேன். ஆனா அவரோட ஒவ்வொரு நடத்தையுமே அவரோட மனச பொறுத்து இருக்கு. அவரோட கேரக்டர் தான் என்ன? கோவப்படுறதா இல்ல இப்படி என்ன வம்பிழுக்கிறதா? எனக்கே எது உண்மை எதை நம்புறதுன்னு குழப்பமா இருக்கு. ஆண்டவா, அவரோட பார்வையில நான் உணர்றது உண்மைதானா? நான் அவரை நினைச்சு ஃபீல் ஆகுற மாதிரி அவரும் என்ன நினைச்சு ஃபீல் பண்றாரா? இல்ல அவர் சாதாரணமா நடந்துகிட்டு இருக்காரா? அதுதான் எனக்கு இப்படி தெரியுதா? ஒருவேளை இதெல்லாம் என் மனசோட இமேஜினேஷனா? அப்படி இருந்தா நான் என்ன பண்ணுவேன்? எனக்கு ஒன்னும் புரியலையே கடவுளே என்ற அனன்யா விரக்தியில் தலையை பிடித்துக்கொண்டு படுக்கையில் சாய்ந்து தன் எண்ணக் கடலில் மூழ்கினாள். சில நிமிடங்களுக்குப் பிறகு ருத்ரன் குளித்துவிட்டு வாஷ்ரூமிலிருந்து வெளியே வர அந்த சத்தத்தில் அனன்யாவின் கண்கள் உடனடியாக திறந்தன. அவள் அவனின் அழகை ரசிக்க, ருத்ரனோ மிகவும் சீரியஸாக தனது போனில் எதையோ பார்த்துக் கொண்டிருந்தான். அவன் அனன்யாவை பார்க்க திரும்ப அனன்யா உடனடியாக ஒரு போர்வையால் முகத்தை மூடிக்கொண்டாள். ருத்ரன் ஒன்றும் பேசாமல் வேகமாக பால்கனியை நோக்கிச் சென்று யாரையோ கூப்பிட்டு சற்று சீரியஸான குரலில், இனிமே அவங்க அப்படிதான் கஷ்டப்படணும், நான் சீக்கிரம் வரேன் என்றவன் போனை துண்டித்துவிட்டு வேகமாக உடைகளை அணிந்து கொண்டு தயாரானான். அனன்யா அவன் தயாராகி வருவதை பார்த்து அவன் அலுவலகத்திற்கு போகிறான் என்று புரிந்து கொண்டாள். ஆனால் அனன்யாவிற்கு அவனை விட மனமில்லை. அதனால் சோகமான கண்களுடன் அவனை பார்த்தாள். அதற்குள் ஒரு வேலைக்காரன் அனன்யாவுக்கான காலை உணவை கொண்டுவர அதை வாங்கி அனன்யாவிடம் கொடுத்து காலை உணவை முடிக்கச் சொன்னவன் லேப்டாப்பை எடுத்து சோஃபாவில் அமர்ந்து சில மெயில்களை பார்க்க ஆரம்பித்தான். அனன்யாவிற்கு காலை உணவை சாப்பிடவே மனம் வரவில்லை. ஆனால் ருத்ரனின் கோபத்தை நினைத்து கொஞ்சமாக சாப்பிட்டாள். அவள் சாப்பிட்டு முடிப்பதை பார்த்த ருத்ரன் லேப்டாப்பை மூடிவிட்டு அவளுக்கான மருந்தை கொடுத்துவிட்டு ஓய்வெடுக்கச் சொன்னான். அனன்யா எதுவும் பேசாமல் தலையசைத்துவிட்டு தலையை குனிந்தாள். அவளது சோகமான முகத்தை பார்த்த ருத்ரன் அவள் அருகில் அமர்ந்து அவள் கழுத்தில் கை வைத்து அவள் தலையை லேசாக உயர்த்தி, எனக்கு கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் ஒர்க் இருக்கு, நான் போயே ஆகணும், ஆனா சீக்கிரம் வந்துடுறேன் என்றவன் முன்னே நகர்ந்து அவள் நெற்றியில் காதலுடன் முத்தமிட்டு, உன்னை கவனிச்சுக்கோ என்றான். ருத்ரன் தனக்கு இப்படி முத்தமிடுவது அனன்யாவுக்கு பிடித்திருந்தது. அதனால் அவள் மனம் சற்று நிம்மதியடைய புன்னகைத்து தலையை ஆட்டினாள். ருத்ரன் அவளை படுக்கையில் படுக்க வைத்து ஒரு போர்வையால் சரியாக மூடிவிட்டு வேகமாக வெளியே சென்றான். கீழே ஹாலில் அனைவரும் ருத்ரன் வருவதற்காக காத்திருந்தனர். அந்தச் செய்தியை படித்ததிலிருந்தே அனைவரின் முகபாவமும் விசித்திரமாக இருந்தது. சமீராவின் குடும்பம் ஒரே இரவில் தெருவுக்கு வந்துவிட்டது. அவர்களின் முழு நிறுவனமும் திவாலானது. சமீராவின் அப்பா வாழ்நாள் முழுவதும் வெளியே வரவே முடியாது என்ற நிலையில் தற்போது சிறையில் இருக்கிறார். எல்லாவற்றிற்கும் மேலாக சமீராவையும் நேற்று இரவு முதல் காணவில்லை என்பது மிகப்பெரிய அதிர்ச்சித் தகவல். மேலும் அவள் மீது பல வழக்குகள் போடப்பட்டிருந்தன. அவளும் அவளது அப்பாவுடன் சேர்ந்து மோசடியில் ஈடுபட்டுள்ளாள். மேலும் அவள் மீது 3 கொலை குற்றச்சாட்டுகளும் சுமத்தப்பட்டுள்ளன. முதலில் வீட்டில் வேலை செய்த வேலைக்காரனிடம் பணம் கொடுத்து அனன்யாவை ஸ்டோர் ரூமில் அடைத்து வைத்து அவளை கொல்ல பார்த்ததாகவும், இரண்டாவதாக ருத்ரனது ட்ரிங்க்ஸில் போதை மருந்து கலந்து கொடுத்து அறைக்கு அழைத்துச் சென்ற வெயிட்டரை கொன்றதாகவும், மூன்றாவதாக 3 வருடங்களுக்கு முன்பும் ருத்ரனுக்குத் தெரியாமல் அவனுக்கு போதைப்பொருள் கொடுத்து அவனை கொல்ல பார்த்ததாகவும் வழக்கு போடப்பட்டிருந்தது. சமீராவை போலீசார் எவ்வளவோ தீவிரமாக தேடியும் அவள் எங்கும் கிடைக்கவில்லை. ஒரே நொடியில் சமீரா குடும்பத்தின் அனைத்து தடயங்களும் அளிக்கப்பட்டதைப் போல ஒரு பேரழிவு ஏற்பட்டது. சமீரா எப்படி இப்படி செய்ய முடியும் என்று விஜயேந்தரால் நம்பவே முடியவில்லை. அவர் முன்னால்
அவள் ஒரு அப்பாவியைப் போல நடந்து கொண்டாள். மேலும் நேற்று இரவு சமீராவை சந்தித்த போது கூட அவளை ஒரு கொலைகாரியாக அவரால் உணர முடியவில்லை. இதையெல்லாம் நினைத்து கொஞ்சம் கவலைப்பட்டார். அப்போது ருத்ரனின் காலடி சத்தம் கேட்டு அனைவரும் படிக்கட்டுகளை நோக்கி பார்த்தனர். ருத்ரன் அனைவரின் முகபாவத்தையும் பார்த்து என்ன விஷயம் என்று புரிந்து கொண்டான். அவன் அனைவரின் மத்தியிலும் செல்ல ஆகாஷ் முன்னோக்கி வந்து, ருத்ரா, அனன்யா இப்போ எப்படி இருக்கா என்று கேட்டார். ருத்ரன் அவரை பார்க்காமல் அமைதியாக, இப்ப பரவாயில்ல, ஆனா டாக்டர் ரெஸ்ட் எடுக்க சொல்லியிருக்காரு. சோ அவ ரெஸ்ட் எடுக்கட்டும், யாரும் அவளை டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம் என்ற ருத்ரன் புறப்படத் தயாராக விஜயேந்தர் தன்னிடத்திலிருந்து எழுந்து கவலையான குரலில், ருத்ரா, சமீரா குடும்பத்தை பத்தியும் அவளை பத்தியும் நியூஸ்ல பார்த்தோம் என்றார். ருத்ரன் மிகவும் அலட்சியமாக, ஒருத்தருக்கு எது தகுதியோ அதுதான் கிடைக்கும். நம்மால எல்லாரையும் தூக்கி தலை மேல உட்கார வச்சுக்க முடியாது தாத்தா. அதனால இத பத்தி அதிகம் யோசிக்காம இருக்கிறது தான் நல்லது. நான் இப்ப கிளம்புறேன் என்ற ருத்ரன் வேகமாக அடியெடுத்து வைத்தான். அவனது முகபாவத்தை பார்த்த விஜயேந்தருக்கு இதில் ருத்ரன் எங்கோ சம்பந்தப்பட்டிருப்பதாக தோன்றியது. ஆனால் ஏன் என்று அவர் மனதில் ஒரு கேள்வி எழுந்தது. மேலும் அவர் சமீராவின் குடும்பத்துடன் நல்ல நட்பும் பழைய உறவும் கொண்டிருந்தார். இதனால் விஜயேந்தர் சற்று சங்கடமாக உணர்ந்தார். ஆனால் ஆகாஷுக்கும் இதற்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. அவர் 25 ஆண்டுகளுக்கு முன்பே இதையெல்லாம் விட்டுவிட்டார். மேலும் ரோஹன் சமீராவின் அழிவை பற்றி கேட்டு சந்தோஷம்தான் பட்டான். அவனுக்கும் ஆரம்பத்திலிருந்தே சமீராவை அதிகம் பிடிக்காது. அதிலும் அவள் தன் அண்ணி அனன்யாவை அவமானப்படுத்தியதிலிருந்து சுத்தமாக பிடிக்கவில்லை. அதே நேரம் காட்டுக்குள்ளிருந்த ஒரு ரகசிய இடத்தில் கை கால்கள் கட்டப்பட்ட நிலையில் கிடந்தாள் சமீரா. இந்த எபிசோட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா அந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டன் கொடுங்க. அண்ட் இந்த மாதிரி தொடர்ந்து வீடியோஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.